ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து டாப் 10 அக்வேரியம் ஃபிஷஸ் ஃப்ரம் இந்தியா அதுதான் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 யாரும் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தொட்டு பாருங்கள். அதுலேயும் நிறைய அற்புதமான மீன்கள்லாம் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நம்ம வைல்டில் இருக்க ஃபிஷஸ், நம்ம இந்தியன் ரிவர் சிஸ்டமில் இருக்க ஃபிஷஸ், இந்த ஃபிஷஸ்லாம் நம்மளோட அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. ஸோ அது என்னென்ன மீன்கள்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது த வேர்ல்ட் க்யூட்டஸ்ட் ஃபிஷ்ஷு தான், அதுதான் பீக் பஃபர். ஸோ கைஸ், இந்த மீன் வந்து க்யூட்டாக அழகாக சின்னதாக இருக்கும். எந்த அளவுக்கு சின்னதுன்னா கிட்டத்தட்ட 1 inch வரைக்கும் தான் வளரும். ரொம்ப க்யூட்டான குட்டி பஃபர் ஃபிஷ். ஸோ பெரிய சைஸ் பஃபர் ஃபிஷ் வந்து யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த குட்டி பஃபர் ஃபிஷ் எடுக்கலாம். ஸோ இல்லாட்டி நீங்கள் உங்கள் குட்டி டேங்க்கில் ஒரு குட்டி மீன் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மீனை ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரளா அண்ட் கர்நாடகா, ஸோ கேரளா அண்டு தமிழ்நாடு பார்டரில் அந்த இடத்துலலாம் இந்த மீனை பார்க்கலாம். ஸோ நீங்களாம் இந்த மீனை பார்த்துருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் கைஸ், நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், இன்னும் நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது இடத்துல நம்ம பார்க்க போகிறது பேண்டட் ஆர்ச்சர் ஃபிஷ். ஸோ ஆர்ச்சர் ஃபிஷ்ஷை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ அக்வேரியம் ஹாபியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ கைஸ், இந்த மீனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது கில்ஸ் வழியாக தண்ணியை உறிஞ்சி அப்படியே வாய் வழியாக ஷூட் பண்ணோம். ஸோ அப்படியே தண்ணிக்கு மேலே கிளையில் எங்கேயாவது பூச்சி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூச்சியை பார்த்து கரெக்டாக ஷூட் பண்ணி அந்த பூச்சியை தண்ணியில் விழ வச்சு சாப்பிடும். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் காணப்படுகிறது. பட் அதனால் இந்தியாவில் இருக்குல்ல, ஸோ அதனால் நான் வந்து லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டேன் அவனை. ஸோ நம்மளோட மேங்க்ரோவ்ஸ் காடுகளில் இந்த மீனை பார்க்கலாம். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லோச்சஸ் ஃபிஷ்ஷோட குயின். இதுதான் பெங்கால் லோச். ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, குயின் லோச். ஸோ அக்வேரியம் ஹாபியில் இந்த கலர்ஃபுல்லான அந்த எல்லோ அண்ட் பிளாக் ஸ்ட்ரைப்னால இதை வந்து குயின் லோச்சுன்னு கூப்பிட்றாங்களா இல்லை என்ன ரீசன் தெரியல, பட் ரொம்ப அழகான ஒரு லோச்சு. ஸோ இந்த லோச் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் காணக்கூடியது. ஸோ அதெல்லாம் அந்த கங்கை, பிரம்மபுத்திரா, பங்களாதேஷ், ஸோ அந்த இடத்துல இந்த மீன்லாம் பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகான ஒரு லோச். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம 4வது இடத்துல பார்க்குறது ப்ளூ ஸ்பாட்டட் ஹில் ட்ரவுட். ஸோ இந்த மீன் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு மீன் தான் சொல்லணும். ஏன்னா அது உடம்புல அப்படியே அந்த ப்ளூ ஸ்பாட்டட்லாம் லைட்டிங்கில் பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது கேரளாலையும் அண்டு தமிழ்நாடு கேரளா பார்டர்ஸ்லையும் இந்த மீனை பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாராவது இந்த மீனை பார்த்துருக்கீங்களான்றதை கான்வர்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ். ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு குரூப்பை ஆட் பண்ணலாம், நல்லா ஸ்கூலிங்காக இருக்கும். ஸோ அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபிஷ் ஆட் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த மீனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மீனை பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்லி பரூலியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பரூலியஸ்லேயே கொஞ்சம் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டைப் பிடிக்குமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். பட் இதெல்லாம் வெரி வெரி எக்ஸாட்டிக்னு அக்வேரியம் ஷாப். நீங்களாம் இது அக்வேரியம் ஷாப்பில் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 5ல் இருக்கிறது கர்முகா பார்ப். ஸோ வந்து நம்ம ஈஸியாக இதை வந்து ரெட் டெயில் பார்புன்னு சொல்லிக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா இந்த மீனோட இன்னொரு பேர் அதான் ரெட் டெயில் பார்பு. ஸோ இதை வந்து கர்முகா பார்புன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ப் பார்த்திங்கன்னா நம்ம அக்வேரியம் ஹாபியில் இருக்கிற பார்பு தான். ஸோ நம்ம வீடியோவில் காட்டுறது எல்லாமே அக்வேரியம் ஹாபியில் இருக்க மீன்கள் தான். பட் என்னென்னா நம்ம ஷாப்பில் தான் விற்கிறது இல்லை, அதில் ஒரு சிலது தான் விற்கிது. ஸோ மற்றதெல்லாம் இல்லை. அண்ட் கைஸ், இந்த ரெட் டெயில்டு பார்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளாவில் பார்க்கலாம். ஸோ வேறு எங்கேயாவது இதை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வேறு எங்கேயாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை எங்கேயாவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவை, அங்கே உங்களுக்கு தமிழ் புரிஞ்சுதுன்னா அங்கே இருக்கிறவங்க யாராவது இந்த பார்பை ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். நம்பர் 6th பிளேஸில் இருக்கிறது டெனிசன் பார்ப். ஸோ டெனிசன் பார்பை பற்றி தெரியாதவங்க அவ்வளோ யாரும் இருக்க மாட்டீங்க. நம்மளால் ஒரு இந்தியன் அக்வேரியம் ஃபிஷ் வந்து காமனாக ஒரு ஃபிஷ்ஷை பார்க்கலாம், எது பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டெனிசன் பார்ப் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் அக்வேரியம் ஷாப்பில் இந்த பார்பை பார்க்கலாம். ஸோ இந்த பார்பில் ஒரு குரூப்பை ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஸ்கூலிங்காக நீந்தும், அதை பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ பிளான்ட் டேங்க்லாம் ஒரு சூட்டபுளான ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம் இது. ஸோ எத்தனை பேர் இந்த டெனிசன் பார்ப் வாங்கி வளர்த்துட்ருக்கீங்க? ஸோ உங்களோட வளர்த்த அனுபவங்கள்லாம் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை நானும் தெரிஞ்சுப்பேன்.
ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த அற்புதமான மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 7வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிராப் ஃபின் பார்ப். ஸோ கைஸ், இந்த பார்பில் மெயில் பார்பு பார்த்தீங்கன்னா அதோட ஃபின் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ அது ஃபீமேல் பார்புக்கு ஃபின் சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு மெயில்கிட்டேயும் ஃபைட் பண்ண ஃபின்னை பெருசாக காட்டும். அண்ட் மேட்டிங் பண்ணதுக்காகவும் அது வந்து ஃபீமேல்கிட்ட ஃபின்னை பெருசாக காட்டி கவரும். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு பார்பு அண்ட் ஒரு ஸ்கூலிங்காக அண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு பிஹேவியர் உள்ள ஒரு ஃபிஷ்ஷை வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிராப் ஃபின் பார்பை வாங்கலாம். ஸோ இந்த பார்பெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நார்த் சைடில் பார்க்கலாம். ஸோ கங்கை ரிவர், ஸோ அங்கெல்லாம் இந்த பார்பை பார்க்கலாம். ஸோ கைஸ், வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிராஃப்ட் கௌராமி. ஸோ கைஸ், இந்த கௌராமியை வந்து நீங்கள் அக்யூரியன் ஷாப்பில் பார்க்கலாம். ஸோ காமனாக அக்யூரியன் ஷாப்பில் இந்த கௌராமியெல்லாம் விற்கிது. ஸோ நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இந்தியன் கௌராமி. ஸோ இந்த கௌராமிலாம் நம்ம வந்து தமிழ்நாடு ரிவர் சிஸ்டம், கேரளா, ஸோ கர்நாடகா அங்கெல்லாம் பார்க்கலாம். ஸோ நார்த் சைடில் எனக்கு எப்படின்னு தெரியலை. ஸோ நான் இதை வந்து வைல்டில் நான் பார்க்கும்போது இந்த கௌராமியை பிடிக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் இதை பிடிக்க முடியல. என்கிட்ட ரொம்ப ஆட்டம் காட்டி எஸ்கேப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது இந்த கௌராமியை பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் கண்டிப்பாக இந்த கௌராமியை வாங்கியிருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு க்யூட்டான ஒரு அழகான கௌராமி. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை கீழே ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது சன்னா மருலியஸ். ஸோ நம்ம வந்து சன்னா மருலியஸ் பற்றி ஆல்ரெடி வீடியோஸை போட்டிருக்கோம். ஸோ வந்து அதை நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தோணலாம், ப்ரோ சேனலில் விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுத்துருந்தீங்கன்னா நான் அதை கிளிக் பண்ணி பார்த்துவேன்ல ப்ரோன்னு. ஸோ நான் வந்து லிங்க்கு கொடுக்கணுன்னு தான் நினைப்பேன், பட் நான் வந்து மறந்து போயிடுறேன். ஸோ அதனால தான் நான் வந்து இப்படி சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சன்னா முருலியஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஸோ கைஸ், சன்னா முருலியஸ் ரொம்ப காமனாக காணக்கூடிய ஒரு ஸ்னேக்கட் இந்தியாவில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்னேக்கடை மீன் மார்க்கெட்லேயோ இல்லாட்டி யாரோ பிடிச்சி பார்த்துருக்கலாம், இல்லாட்டி நீங்களே இந்த மீனை பிடிச்சிருக்கலாம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆளுங்க ஸ்னேக்கட் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு ஸ்னேக்கட் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்னேக்கை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்னேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 10வது இடத்துல இருக்கிறது சன்னா பாக்ரா. ஸோ இந்த அக்யூரியம் ஹாபிலேயே எக்ஸ்பென்சிவான ஃபிஷ்ஷஸில் இருக்கிற லிஸ்ட்டில் இந்த மீனும் இருக்குது. ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்தது தான். ஸோ இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவரில், ஸோ அண்டு பங்களாதேஷ், நேபாள், அசாம், ஸோ நார்த் சைட்லலாம் பார்க்கலாம். ஸோ இந்த மீன் வெளிநாட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ். ஸோ அதனால் இங்கேருந்து இல்லீகலாக இதெல்லாம் வந்து கடத்தவும் செய்வாங்க. நியூஸ் சேனலில் கூட ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ். ஸோ இந்த மீன் மட்டும் கிடையாது, நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் பார்த்த மீனெல்லாம் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் தான். ஸோ நம்மளோட ரிவர் சிஸ்டம் வந்து ரொம்ப பேட் கண்டிஷனில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம தண்ணியை மாசுபடுத்திகிட்ருக்கோம். ஸோ பொல்யூஷன் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ தண்ணியில் கெமிக்கல் வேஸ்ட் சேருது அண்டு ஓவர் ஃபிஷிங், அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங். ஸோ வந்து குளோபல் வார்மிங்னால வாட்டர் டெம்பரேச்சர் ஏறுறது இறங்குறது, ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ வந்து இதனால் மீன்கள் பாதிக்கப்படுது. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இருக்க மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீஷஸில் இருக்கிறது தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு மீன் நீங்கள் குளத்தில் பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் ஒரு வருஷக்கணக்காக நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா அது என்ன மீனுங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது இடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.